ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த பகலும் இரவும் சீரிஸோட 3வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல கேப்டன் குவானும் கேப்டன் ஜோகோவும் டீலிங் போட்டிருந்திருப்பாங்க. அதன்படி இந்த குவான் சொல்லியிருந்திருப்பான், இப்போ இவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, உடம்பு துண்டு துண்டா வெட்டி போட்ட அந்த கில்லரோட கேஸ். இந்த கேஸை நான் 24 மணி நேரத்துல சால்வ் பண்ணி அந்த கில்லரையும் நான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நீ என் தம்பியோட கேஸ் ஃபைல் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டீலிங் போட்டிருந்திருப்பாரு. அதுக்கு ஜோகோவுமே சரின்னு சொல்லி ஒத்திருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த குவான் சொல்லியிருந்திருப்பான், நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லர் கிடையாது, அதை விட மோசமான ஸ்ப்ரீ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு அவசரமா மீட்டிங் போட்டு இந்த கேஸை சீக்கிரம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த 3வது விக்டிமான அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க அந்த ஸ்ப்ரீ கில்லரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிளீனிங் ஒர்க்கர்ன்றதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, எல்லா கிளீனிங் ஒர்க் பண்ற கம்பெனிஸையும் போய் செக் பண்ணி பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஜோகோ அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. இங்க குவான் என்ன பண்றான், நேத்து ராத்திரி அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவோட குப்பை தொட்டியில டெட் பாடியோட பீசஸ் எல்லாம் கிடைச்சது இல்லையா, அதை வந்து நேர்ல பார்க்கவே இல்லையே, ஜியான் தானே பார்த்தான். இப்ப குவான் அந்த கிரைம் சீனை நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஜோகோ உடனே தடுத்து நிறுத்தி, அங்க எதுக்காகப்பா நீ போற, நமக்கு தான் அந்த பொண்ணோட டெட் பாடி முழுசா கிடைச்சிருச்சு, அப்புறம் வேற என்ன அங்க போய் பார்க்க போற அப்படின்ற மாதிரி கேக்குறானா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த கேஸோட கீ அந்த 3வது விக்டிமான அந்த பொண்ணு கிடையாது, நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் தான் இந்த கேஸோட கீயே அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். அதை எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி ஜோகோ கேக்குறானா. நார்மலா இந்த சீரியல் கில்லர், ஸ்ப்ரீ கில்லர் மாதிரி வயலண்டான கிரிமினல்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிரைமை அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் பண்ணுவாங்க. அதாவது அவங்களை சுத்தி இருக்கிறவங்க, அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்கள தான் அவங்க கொலை பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் கண்டிப்பா அந்த கில்லருக்கு நெருக்கமானவனா தான் இருக்கணும். அதனாலதான் பாரு, மத்த 2 விக்டிமோட எல்லா பாடி பார்ட்ஸும் நமக்கு கிடைச்சிருச்சு, அந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி பார்ட்ஸுமே எல்லாமே நமக்கு கண்ணுல கிடைக்கிற மாதிரி அவன் ஈஸியாவே வச்சிருந்தான். ஆனா அவனோட தலையும் வலது கையும் மட்டும் நமக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனோட தலையிலையும் வலது கையிலையும் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதோ ஒரு க்ளூ இருக்கு. அதனாலதான் அது யாரு கைக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை அவன் மறைச்சு வச்சிருக்கான். நாம அதை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா அந்த கில்லர் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை தேடுறதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறானா. சரிப்பா, போறதுதான் போற, தனியா ஏன் போற, உன் அசிஸ்டன்டையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றானா. குவான் திரும்பி ஒரு மாதிரி பாக்குறான். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவங்க டீலிங் போட்டதோட ஆளுக்கு கொஞ்சம் ரூல்ஸும் வேற செட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதுல குவான் சொல்லியிருப்பான், என்ன ட்ராக் பண்ணக்கூடாது, மானிட்டர் பண்ணக்கூடாது, ஸ்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணை ஸ்பை பண்றதுக்காக தானே இவன் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கான், அதனாலதான் அப்படி பாக்குறான். இல்லப்பா, நீ தப்பாலாம் எடுத்துக்காத, நீ இப்ப போலீஸ் வேலையில இல்ல இல்லையா, உன் பாட்டுக்கு எங்கேயும் போய் விசாரிக்கவும் முடியாது, உன்னோட பாதுகாப்புக்காகவும் உன்னோட கம்ஃபர்டபுளுக்காகவும் தான் இந்த பொண்ணை உன் கூட அனுப்புறேன். இவ உன் கூட இருந்தானா போலீஸ் பேட்சே வாங்கிட்டே இருக்கிற மாதிரி உன்னால ஃப்ரீடமா விசாரிக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவனும் சூடாமணியை கூட கூட்டிட்டு போறான். கார்ல போகும்போது சூடாமணி ஒரு மாதிரி தயங்கி பேசுறா. சார், அது வந்து நேத்து நடந்த விஷயத்துக்கு சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன்னா இவ குடிச்சிட்டு அலப்பற பண்ணா இல்லையா, அதுக்குதான். இல்ல, தப்பு நான் தான் பண்ணேன், நான் தான் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஐயோ இல்ல சார், நீங்க சீனியர் சார், நீங்க எப்படி சார், நீங்க சொல்றதை கேட்க வேண்டியது என் கடமை இல்லையா சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காளா. பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாவே இருக்கான். அப்புறம் சார், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பப்போட வாட்ச்மேன் கூட சொன்னா இல்லையா, பைக் ஓட்டிட்டு தான் அந்த கில்லர் வந்தான்னு சொல்லிட்டு, அதை பத்தி விசாரிக்க போறோமா அப்படின்ற மாதிரி அவ சொல்றாளா. அந்த பப்போட வாட்ச்மேன் சொன்ன க்ளூ எல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியாது, ஏன்னா அந்த வாட்ச்மேன் ஆல்ரெடி குடிச்சிருந்திருக்கான். விசாரணையில முன்ன பின்ன அனுபவமே இல்லாத ஒரு ஆள் போய் விசாரிச்சிருக்க, அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை நம்ம உண்மைன்னு நம்ப முடியாது. எந்த அளவுக்கு அவன் ஞாபகம் வச்சு சொன்னா, போதையில வேற இருந்திருக்கான், அவன் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது இல்லையா, சோ அதை நம்ம நம்ப போறது கிடையாது அப்படின்ற மாதிரி குவான் சொல்லிடுறான். அப்புறம் எதுக்காக சார் நேத்து அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி அவன் மெதுவா சொல்றான். அனுப்புனது ஜியான் தான், அது இவளுக்கு தெரியாது இல்லையா. அவன் பாட்டுக்கு கையில மேப் வச்சுட்டு ஏதோ கோடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப என்ன சார் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இவங்களுக்கு 3 இடத்துல அந்த பாடி பார்ட் கிடைச்சது இல்லையா, ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், இன்னொன்னு பார்க், 3வது அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவோட குப்பை தொட்டி. இந்த 3 ஏரியாவையும் மார்க் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வருது. இதுக்குள்ளதான் அந்த கில்லரோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. அந்த கம்ஃபர்ட் ஜோனை தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளதான் கண்டிப்பா அவன் இருக்கணும், அங்கதான் அவன் முதல் கொலையும் பண்ணியிருக்கணும், அந்த இடத்த தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேக்குறா. ஒருத்தனோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது அவன் குடியிருக்கிற வீட்ல இருந்து அவன் வேலைக்கு போறான் இல்லையா, அந்த ஏரியாவை தான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் டெய்லி அங்க போயிட்டு வந்துட்டு இருப்பான், அவனுக்கு அந்த இடம் ரொம்பவே நல்லா பழக்கமாகி இருந்திருக்கும். சோ அதுதான் அவனோட கம்ஃபர்ட் ஜோன். ஒருவேளை அவன் நடந்து வேலைக்கு போறான்னா 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவனுடைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். பைக்ல போறான் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். கார்ல போறான்னா 5ல இருந்து 10 வரைக்கும், இல்ல 10க்கு மேல கூட இருக்கலாம். இதுதான் அவனோட கம்ஃபர்ட் ஜோனா இருக்கணும். சோ அவன் எப்படி போனான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாங்கிளை மார்க் பண்ணிட்டு அதுல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற
மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த கில்லர் பைக்ல வந்தான் அப்படின்ற மாதிரி அந்த பப்போட வாட்ச்மேன் சொன்னான் இல்லையா, ஒருவேளை அவன் பைக்ல வந்திருந்தா அப்படின்ற மாதிரி தான் இவ சொல்லிட்டு இருக்கா. நேரா அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவோட குப்பை போடுற இடத்துக்கு தான் இவங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப குவான் கேக்குறான், இந்த சொசைட்டிக்கு எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு சார். ஒன்னு வந்து நேரா அண்டர் கிரவுண்ட் கரேஜுக்கு போகுது, அதாவது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்க்கு போகும் போல இருக்கு, கார்லாம் வந்து பார்க் பண்ற இடம். மீதி 3ல ஒன்னு நடந்து போற என்ட்ரன்ஸ், 2வது சைக்கிள்ல போற என்ட்ரன்ஸ், 3வது பைக்ல போற என்ட்ரன்ஸ். இந்த ஏரியாவுல ஒவ்வொரு வெஹிக்கலுக்கும் தனித்தனி என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அது எல்லாமே இங்க இருந்து தூரமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி, அங்க எது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதா அப்படின்னு குவான் கேக்குறானா, 4 என்ட்ரன்ஸ்லயுமே சிசிடிவி கேமரா இருந்துச்சு சார். அந்த எல்லா ஃபுட்டேஜுமே எடுத்துட்டு போயாச்சு, நம்ம டெக்னிக்கல் டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல எதுலயுமே எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி சூடாமணி சொல்லிட்டு இருக்கும்போதே ஜோகோ கிட்ட இருந்து கால் வருது. அவர்கிட்ட இருந்து கால் வரவும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் அவ பேசுறா. இவன் இங்க யோசிச்சுட்டு இருக்கான், 4 என்ட்ரன்ஸ்லயுமே இந்த கில்லர் உள்ள வரலன்னா அவன் எந்த வழியா உள்ள வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி குவான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சூடாமணி வேகமா ஓடி வந்து சொல்றா, அந்த 3வது விக்டிமான அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 2 பேரும் அவசர அவசரமா கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கார்ல போகும்போதே குவான் ஜோகோக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கான். ஜியா அப்படின்ற ஒரு பொண்ணை தான்ப்பா கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு கிளீனிங் ஒர்க்கரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓசோன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு கிளீனிங் கம்பெனில அவ கிளீனிங் ஒர்க்கரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட ஹைட்டு, வெயிட், அங்க அடையாளம் இது எல்லாமே நம்மளோட 3வது விக்டிமோட பக்காவா மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பத்தி நீ ஒரு சில ப்ரொடிக்ஷன் எல்லாம் சொன்ன பத்தியா, அதுவுமே அந்த பொண்ணு கூட நல்லாவே மேட்ச் ஆகுது. அந்த ஜியான்ற பொண்ணுமே அவ அண்ணன் கூட தனியா தான் தங்கிட்டு இருந்திருக்கா. அவளுக்குமே ரீசெண்டா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருந்திருக்கான். 2 வாரத்துக்கு முன்னாடி அவ கைனகாலஜி டாக்டரை போய் பார்த்திருக்கா. அவங்க அந்த பொண்ணுக்கு 3 மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மருந்து நீ கண்டுபிடிச்சு சொன்ன இல்லையா, அந்த மருந்து அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல நாங்க விசாரிச்சதுல அவங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டான், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டை விட்டு வெளியே வருவான். ஆள் கொஞ்சம் நல்லா பல்காவே இருப்பான். வேலை வெட்டிக்கு எதுக்கும் போறதே கிடையாது. வீட்லயே உட்காந்துட்டு தங்கச்சியோட சம்பாத்தியத்துல சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. சரி, அந்த வீட்டை போய் செக் பண்ணீங்களா அப்படின்னு குவான் கேக்குறான். நாங்க இன்னும் செக் பண்ணல, ஏன்னா லேண்ட்லார்ட் இன்னும் எங்களுக்கு சாவி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு தான் அந்த கொலை செய்யப்பட்ட ஷியா பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒருவேளை கொலைகாரனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா. ஒருவேளை அந்த பாய் ஃப்ரெண்ட் கொலை பண்ணிருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட கொலை பண்ணிருக்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் அந்த கொலைகாரன் இப்பவும் அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. அதனால அவங்க வீட்டுல போய் கேஷுவலா கதவை தட்டி பாக்குற மாதிரி தட்டுறாங்க. உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னதும் ஜோகோ போலீஸ் போர்ஸோட கதவை உடைச்சிட்டு உள்ள போறாரு. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி உள்ள கொலைகாரன்லாம் இல்ல. அதனால போர்ஸ் வெளியே அனுப்பிட்டு குவான் ஃபாரன்சிக் டீமோட உள்ள போறாரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக. அது ஒரு 1 BHK அபார்ட்மெண்ட் தான். உள்ள நுழைஞ்சதும் ஹால்லயே நிறைய ரத்தம் தரையில சிந்தி கிடக்கு. அந்த ரத்தத்திலே கொலைகாரன் ஷூ காலோட நடந்து போயிருக்கான். அவனுடைய ஷூ பிரிண்ட் ரத்தத்துல நல்லாவே பதிஞ்சிருக்கு. இவங்களுக்கு தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கொலைகாரனோட ஷூ பிரிண்ட் கிடைச்சது இல்லையா. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க, ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கு. சோ இவங்க தேடி வந்த இடம் இதுதான் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. வீடெல்லாம் அங்கங்க கலைஞ்சு போய் கிடக்குது, அங்கங்க ஒரே ரத்தமா கிடக்குது. பெட்ரூம்ல பெட்ல வச்சுதான் அவன் கொலையவே பண்ணிருக்கான். நம்ம இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிச்சாங்களே, யாரோ ஒருத்தன் யாரோ ஒரு வீட்டுல யாரையோ பெட்ல வச்சு கொலை பண்றான்னு சொல்லி, அது இந்த வீடு தான். இங்க வச்சுதான் அவன் கொலையே பண்ணிருக்கான். ஆக்சுவலா அந்த வீடு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தரையில தண்ணியோ ரத்தமோ பட்டுச்சுன்னா கண்டிப்பா அது கீழே இருக்கிற வீட்டுக்கு லீக் ஆகும். அதனால கீழே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பாத்ரூம்ல வச்சு கட் பண்ணாலும் பாத்ரூம் பக்கத்து வீட்டோட ஒட்டின மாதிரி இருக்கு. அங்க அவங்களுக்கு சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரெண்டுத்துல இருந்தும் தப்பிக்கிறதுக்காக அவன் பெட்ல வச்சே கட் பண்ணிருக்கான். அதனால அந்த பெட் எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிருச்சு. வெளியிலயும் யாருக்கும் தெரியவே இல்ல. பெட்ல சின்ன சின்னதா அவங்களுக்கு சதையுமே கிடைச்சிருக்கு. ஆனா சூடாமணியால அந்த பெட்ரூமை வெளியே இருந்து எட்டி பார்க்க முடியல. வெளியில இருந்து எட்டி பார்த்ததுக்கே அவ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காளா. நீ உள்ள எல்லாம் ஒண்ணும் வர வேணாம், கீழே போய் இந்த வீட்டோட ஓனர் கிட்ட சாவியை பத்தி விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லி குவான் அனுப்பி வைக்கிறான். இந்த ஜோகோ தான் சூடாமணியை குவானை விட்டு பிரிய கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இல்லையா. அவ திரும்பி ஜோகோவை பாக்குறாளா, போ அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சதும் இவளும் அங்க இருந்து போயிடுறா. ஆக்சுவலா இந்த வீட்டுல அந்த கொலைகாரன் கதவை உடைச்சிட்டோ இல்ல ஜன்னல் உடைச்சிட்டோ ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்ல. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு போகும்போது வேற புது பூட்டை போட்டுட்டு போயிட்டானா அப்படின்னாலும் இல்ல, அங்க பழைய பூட்டு தான் தொங்கிட்டு இருக்கு. சோ அவன் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வரலன்னு நல்லாவே தெரியுது. ஒண்ணு இந்த விக்டிமே அவனுக்கு கதவை திறந்து விட்டுருக்கணும், அவங்களுக்கு நல்ல பழக்கமானவனா இருந்தா. அப்படி இல்லன்னா அவனே சாவி போட்டு திறந்துட்டு உள்ள வந்திருக்கணும். அப்படின்னா அவனுக்கு சாவி எங்க இருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. அதை விசாரிக்கிறதுக்காக தான் சூடாமணியை ஓனரை போய் பார்க்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. சூடாமணி போய் அந்த வீட்டோட ஓனர் அம்மா கிட்ட விசாரிக்கிறா. வீட்டோட சாவியை யாருகிட்டயாவது கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. இந்த வீட்டுக்கு இருக்கிறதே 2 சாவி தான்மா, ஒன்னு என்கிட்ட இருக்கு, இன்னொன்னு அந்த பொண்ணு சியா கிட்ட இருந்துச்சு. நான் யாருகிட்டையும் எந்த சாவியும் கொடுக்கல. என் வீட்டுக்கு என்னாச்சு, முதல்ல நான் என் வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பட்டுக்கு மேல போக பாக்குது. சூடாமணி அவங்களை தடுத்து நிறுத்தி தயவு செஞ்சு மேல போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாளா. என் வீட்டு கதவை எதுக்காக உடைச்சிங்க, உடைச்ச கதவு ஒழுங்கா எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த சமயத்துல
பக்கத்துல எவனோ ஒருத்தன் பைக் ரேசர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த வீட்டு பக்கமா வரான். அங்க போலீஸ் எல்லாம் நிக்கிறத பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கான். இத சூடாமணி பாத்துடுறா. அந்த பப்போட வாட்ச்மேன் சொல்லியிருப்பான் இல்லையா, நான் கொலகாரனை பார்த்தேன், அவன் ஒரு மாதிரி சிகப்பு கலர் ஜாக்கெட்டும் சிகப்பு கலர் ஹெல்மெட்டும் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் சொன்ன அடையாளம் எல்லாமே இங்க வந்து அந்த பைக் ரேசருக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது. ஒருவேளை இவன் தான் கொலகாரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் சூடாமணி பாக்குறா. சூடாமணி பாக்குறான்னு தெரிஞ்சதும் அவன் வேற எஸ்கேப் ஆகி போறான். அதுவும் அவன் பைக்ல எஸ்கேப் ஆகி போறான். இவ பின்னாடியே இவ விரட்டிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கா. வாக்கி டாக்கி மூலியமா கேப்டன் ஜோகோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. சஸ்பெக்ட் இங்க தான் இருக்கான், தப்பிச்சு போக பாக்குறான், உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸை போலீஸ் எல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். கேப்டன் ஜோகோ ஜீப் எடுத்துக்கிட்டு வராரு. அவன் எப்படி இருப்பான், என்ன அடையாளம் அப்படின்ற மாதிரி சூடாமணி கிட்ட கேட்கிறாரு. கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே, அவகிட்ட அடையாளத்தை மட்டும் கேட்டுக்கிறாரு. அவன் சிகப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருந்தான், சிகப்பு கலர் ஹெல்மெட் போட்டிருந்தான், பைக்ல வந்தான் அப்படின்றதெல்லாம் சூடாமணி சொல்றாளா. அதை கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு அந்த பைக் காரனை விரட்டிட்டே போய்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவன் ஒரு குறுக்கு சந்துக்குள்ள நுழைஞ்சிடுறான். ஜீப்பால உள்ள போக முடியலங்கவும் இவர் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அது நிறைய குறுக்கு சந்தெல்லாம் இருக்கா, குறுக்கு நுழைஞ்சு எப்படியாவது அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் விரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருந்தவன் ஒரு கட்டத்துல மெயின் ரோட்டுக்கு வரும்போது எதிர்த்தாப்புல வந்த வேன்ல மோதி கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், ஜோகோ கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. வாங்க அவனை விசாரிச்சுட்டு இருக்கான். ஜோகோ, குவான், சூடாமணி 3 பேரும் அப்சர்வேஷன் ரூம்ல நின்று பாத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேக்குறான், எதுக்காகடா எங்களை பார்த்து ஓடுன அப்படின்னு சொல்லி. அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, ஒரு மாதிரி தெனாவட்டாதான் உட்கார்ந்துருக்கான். நீங்க என்ன விரட்டினீங்க, அதனாலதான் ஓடுனேன் அப்படின்னு சொல்றான். டேய், நீ ஓடுனதுனால தான்டா நாங்க விரட்டினோம் அப்படின்னு வாங்க சொன்னா. இல்ல சார், நீங்க விரட்டினதுனாலதான் நான் ஓடுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இது வேலைக்கு ஆகிறது இல்ல அப்படின்னு நீங்க ஜோகோ சொல்லிட்டு இருக்கான். குவான் உடனே சூடாமணியை பார்த்து, சூடாமணி நீ உள்ள போய் வாங்க வெளியே அனுப்பிட்டு நீ விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றானா. சார், நான் இப்பதான் சார் வேலைக்கே வந்திருக்கேன், இந்த விசாரணையில எனக்கு செய்ய தெரியாது சார், வேணா உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட வாங்க, நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, ஒன்னும் ஆகாது, நீ உள்ள போ, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவளும் சரி சரின்னு சொல்லிட்டு போறா. ஜோகோ கேக்குறான், எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்றானா. ஏன்னா இவன் கண்டிப்பா கொலகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி குவான் சொல்றான். ஏன்னா அந்த கொலகாரனோட ஃபுட் பிரிண்ட், கைரேகை இது எல்லாமே இவங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. அதை எல்லாத்தையும் இவன் கூட கம்பேர் பண்ணி பார்த்திருக்காங்க. இவன் கூட எதுவுமே மேட்ச் ஆகவே இல்ல. சோ கண்டிப்பா இவன் கொலகாரம் இல்லதான். அட்லீஸ்ட் நம்ம பசங்க இவனை வச்சு ட்ரைனிங்காவது எடுத்துக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி குவான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல அவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கான், இல்லன்னா எதுக்காக அவன் அந்த ஓட்டம் ஓடணும், அவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஜோகோ ரொம்ப கான்பிடென்டா சொல்றானா. பண்ணிதானே ஆகணும், ஏன்னா அவன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னா அவனை நீ அந்த விரட்டினதுக்கு கடைசியில நீ தானே மாட்டுவ, அதனால அவன் மேல ஏதாவது ஒரு குற்றவாளி பட்டம் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி குவான் ஜோகோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சூடாமணி சும்மாவே பயப்படுவா. ஆளும் பாக்குறதுக்கு ஏதோ 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை மாதிரி தான் இருப்பா. வாங்குக்கே அவன் பயப்படல, இவளுக்கு பயப்படுவானா. இவ போய் உட்கார்றான், அவன் அதை விட ரொம்ப மட்டமா அவளை பாக்குறான். ஆனா சூடாமணி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. இதைதான் குவான் சொல்லி கொடுத்திருப்பான் போல இருக்கு, ரொம்ப போல்டா கிரிமினல் முன்னாடி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட கண்ண சிமெண்ட்ல அவன் கிரிமினல், நாம போலீஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அவன் கிட்ட பேசுறா. உன் பேர் என்ன? ஹான். உன் வயசு என்ன? 25. எங்க தங்கி இருக்க? கிறிஸ்டல் அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கேன். வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நான், என் அப்பா, அம்மா. அவ்வளவுதான். இந்த கேள்வியிலேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு இவ ரொம்ப போல்டா கேக்குறா, பார்வையை ரொம்ப ஷார்ப்பா வேற வச்சிருக்காளா. அதுலயே அவன் கொஞ்சம் நடுங்கிட்டான். சரி, இன்னைக்கு எதுக்காக நீ அந்த அபார்ட்மெண்ட் பக்கம் வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுதான் அவனுக்கு ஒரு மாதிரி நடுங்கிருது. இல்ல மேடம், நான் என்னோட ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. உனக்கும் அந்த ஜியாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறா. அவ என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு மேடம் அப்படின்னு சொல்றான். ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. அது கேட்டுதான் உனக்கு வேர்த்து கொட்டிடுது. இல்ல மேடம், அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். நாங்க எதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் வாயெல்லாம் உளருது வேற. இல்ல மேடம், அது வந்து மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நாங்க எதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கோன்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் சத்தமா கேக்குறா. மேடம், உங்ககிட்ட ஜியா என்ன பத்தி என்ன மேடம் சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவன் கேட்ட இந்த கேள்வியிலேயே இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இவன் கொலகாரம் கிடையாது, ஜியா செத்ததே இவனுக்கு தெரியலங்கிறது இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த விஷயத்த சூடாமணி அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. அவ எங்க கிட்ட என்ன சொல்லிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறாளா. இல்ல மேடம், நான் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணல மேடம், நான் அவங்களுக்கு வெறும் பையர்ஸ மட்டும் தான் புடிச்சு கொடுத்தேன், நான் திருட்டு வேலையெல்லாம் பண்ணல, நான் சீக்கிரமா இந்த வேலையவே விட்டு நிக்கலான்னு தான் மேடம் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுலயே குவானுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. போதுமா, அவனும் ஒரு குற்றவாளி தான்ப்பா, அவன் திருட்டு கும்பல சேர்ந்தவன், பொருளை திருடி மத்தவங்க கிட்ட விக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு, நீ தப்பிச்சுட்ட அப்படின்ற மாதிரி ஜோகோவை தட்டி கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து போயிடுறானா. ஜோகோ பக்கத்துல நின்னுட்டு இருக்க வாங்க பார்த்து முறைக்கிறான். அந்த பொண்ணு வேலைக்கு வந்தே 2 நாள் தான் ஆகுது, அவ எப்படி விசாரிச்சு பதில வாங்குறா, நீ எப்படிடா விசாரிச்ச அப்படின்ற மாதிரி வாங்க பார்த்து திட்டுறானா. அந்த பொண்ணுக்கு கிடைச்ச டீச்சர் அப்படி, எனக்கு கிடைச்ச டீச்சர் இப்படி, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த 3வது விக்டிம் ஷியாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பைக் ரைடர் கேங்குன்ற பேர்ல கொள்ளையடிக்கிற கேங்ல தான் அவன் இருந்திருக்கான். இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்து இவனை புடிச்சு மிரட்டியிருக்கா. ஒழுங்கா அந்த கேங்க விட்டு வெளியில வந்துரு, அப்படி இல்லைன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன், போலீஸ்லயும் உன்னை பத்தி நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்கா. எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பொண்ணுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்த்திருக்கான். கால் போகவே இல்ல. சரி, நேர்ல மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வந்தப்பதான் அங்க போலீஸ் நின்னுட்டு இருக்கிறத அவன் பார்த்திருக்கான். இவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, அந்த பொண்ணு நம்மளை பத்தி போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டா, நம்மள பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் வந்திருக்காங்க
அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். சோ அவன் அந்த பொண்ணை கொலை பண்ணலாம் இல்ல, ஏன் அந்த பொண்ணு செத்து போனதே அவனுக்கு தெரியவே இல்ல. அவன் ஒரு திருடன், அதனாலதான் பயந்து தப்பிச்சு போயிருக்கான். நம்ம திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நின்றுருக்கோம். நமக்கு இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு, எப்படியாவது அந்த கில்லரை வேற கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஜோகோ வந்து குவான் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா குவான் அதை எதையும் கண்டுக்கல. இந்த சிட்டியோட மேப் எடுத்து வச்சுட்டு அந்த 3 கிரைம் ஸ்பாட் இருக்கு இல்லையா, டெட் பாடி கிடைச்ச இடம், அந்த 3ஐயும் மார்க் பண்ணிட்டு இதுல எங்கேயோ தான் அந்த கில்லரோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, எங்கயா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு படம் வரைஞ்சு கோடு போட்டு யோசிச்சுட்டு இருக்குமா, கடைசியில அந்த ஃபர்ஸ்ட் கிரைம் ஸ்பாட்டான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தான் மார்க் பண்றான். ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். உடனே ஜோகோ என்ன பண்றான், அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறான். எப்படி நீங்க டக்கு டக்குன்னு அந்த 3வது விக்டிமோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சீங்களோ அதே மாதிரி இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஐடென்டிட்டியும் கண்டுபிடிக்கணும். உடனே எல்லா இன்டர்நெட் சர்வீஸ் சென்டரையும் கால் பண்ணுங்க. நம்ம தேடிட்டு இருக்கிற ஆளு 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இருந்திருப்பான். ஆனா இந்த 2 நாளா அவன் ஆன்லைன் பக்கம் வந்திருக்கவே மாட்டான். அவன் அடிக்கடி நிறைய இடங்களை போய் விசிட் பண்றவனா இருந்திருக்கணும். ஏன்னா அவன் ஒரு கார் டிரைவரா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுவும் அவன் ஒரு மேனுவல் கார் தான் வச்சிருந்திருக்கான். அவனுக்கு ஒரு 27-28 வயசு இருக்கும், 177 சென்டிமீட்டர் ஹைட் இருப்பான், ஒரு 90 கிலோ வெயிட் இருப்பான், வீட்டுல தனியா தான் இருக்கான், அவன் கூட ஒரு பூனை மட்டும் தான் இருக்கு. அவனுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு. சோ ஏரியாவில் இருக்க எல்லா சிகரெட் ஷாப்பையும் போய் விசாரிங்க. ரெகுலரா சிகரெட் வாங்க வரவன் கடைசி 2 நாளா வரவே இல்லைன்னா கண்டிப்பா அவங்க நோட் பண்ணிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜோகோ ஆர்டர் பண்றான். சார் ஊரு பூரா நம்ம அப்படி தேடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நாள் ஆகும், ஏதாவது ஒரு ஏரியா சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தேடுங்க, கிடைக்கலையா 4 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தேடுங்க, கிடைக்கலையா 6 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தேடுங்க. அப்படி ஒரு ஆள் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க. நமக்கு இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள கில்லரை பிடிக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, தூக்கம், ஏன் பாத்ரூமுக்கு கூட போக கூடாது அப்படின்ற மாதிரி ஜோகோ பரபரப்பா எல்லாத்தையும் விரட்டி விடுறாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு வழியில அந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஐடென்டிட்டியை தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் குவான் சூடாமணியை கூப்பிட்டு நேரா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கே வந்துடுறான். அவன் பாட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கான். எதையோ இவன் என்ன தேடுறான், ஏன் தேடுறான், எதுக்கு தேடுறான், எதுவுமே சூடாமணிக்கு தெரியல. சார் நம்ம இப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரா. அப்ப குவான் சூடாமணியை பார்த்து சொல்றான், நீ இந்த ஃப்ரண்ட்லைன் இன்வெஸ்டிகேட்டர்ன்ற வேலையை விட்டுட அப்படின்ற மாதிரி. ஃப்ரண்ட்லைன் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னா ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா முதல்ல அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போய் அந்த கிரைம் சீனை பார்த்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலையை தான் விட்டுட சொல்லி குவான் சொல்றான். ஏன் சார் அப்படின்னு அவ கேக்குறாளா, ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்குமா உனக்கு. ஃப்ரண்ட்லைன் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னா எல்லா கிரைம் சீனுக்கும் நீ முதல்ல போகணும், கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், டெட் பாடியை நேர்ல பார்க்கணும், அட்டாப்சியை நேர்ல பார்க்கணும், நிறைய விஷயங்களை நீ ஜட்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், முடிவெடுக்க வேண்டியிருக்கும். உன்னோட ஜட்மெண்ட் கொஞ்சம் தப்பா போச்சுனாலும் அந்த கேஸே தலைகீழா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன் உனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்ற மாதிரி குவான் சொல்றாரா. ஏன் சார் நீங்களும் தப்பு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவனு ஒருத்தன் இல்லவே இல்லம்மா, ஏன் இந்த கேஸையே எடுத்துக்கோ, இதுதான் அந்த கில்லரோட கம்ஃபர்ட் ஜோனா இருக்குன்னு சொல்லி நானா ஜட்மெண்ட் பண்ணி தானே இங்க வந்திருக்கேன். ஒருவேளை என்னோட ஜட்மெண்ட் தப்பா போச்சுன்னு வச்சுக்கோ, நாம அந்த கில்லரை மட்டும் மிஸ் பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் நிறைய அப்பாவிகளோட உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ என்னோட ஒரு மிஸ்டேக்னால நிறைய பேரோட உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன் இந்த வேலை ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த குவான் சொல்றானா. ஆனா சூடாமணி எதையும் கண்டுக்கல. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், கண்டிப்பா அந்த கில்லரை பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த ஏரியாவில் எத்தனை கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா 8 கம்யூனிட்டி இருக்கு சார், சவுத் சைட்ல இருக்க 2 கம்யூனிட்டில நம்ம ஜோகோ சார் அவர் டீமோட செக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தவன் அந்த கில்லர் எதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்து டெட் பாடியை போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு, ஏன்னா அவன் அதை பார்க்கணும்னு நினைச்சிருக்கான், அதனாலதான் இங்க கொண்டு வந்து போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி குவான் சொல்றானா. உடனே சூடாமணி ஜோகோக்கு கால் அடிக்கிறா. சார் நீங்க எல்லா அபார்ட்மெண்ட்டையும் முதல்ல தேட வேண்டாமா, எந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்க்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் அந்த அபார்ட்மெண்ட்டை முதல்ல தேடுறதா அப்படின்னு குவான் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்றாளா. இவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 90 அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல 5 அபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும்தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்க்க முடியும் அப்படின்னு தெரிய வருது. உடனே அவங்க அந்த 5 அபார்ட்மெண்ட்டை மட்டும் போய் தேடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தேடினது வந்து ஒரு மேனுவல் கார் வச்சிருக்கிற ஒருத்தனை தான். அந்த ஊர்ல எல்லாம் அவங்க மேனுவல் கார் அதிகம் ஓட்ட மாட்டாங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற ஆளுங்க தான். சோ மேனுவல் கார் ரொம்ப ரேரா தான் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ஆளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க. குவானும் சூடாமணியும் அந்த கம்யூனிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஒரு ரோட்ல நிறைய கார் எல்லாம் பார்க் பண்ணிருக்கு. அந்த கார் எல்லாம் போய் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல எதுவும் மேனுவல் கார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. குவான் போய் ஒரு காரை கண்டுபிடிச்சு அதையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சூடாமணி போய் ஒரு காரை கண்டுபிடிக்கிறா. சார் நான் ஒரு மேனுவல் காரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குவான் கிட்ட வந்து சொல்றா. அப்போ அந்த இடத்துல பூனை கத்துற சத்தம் கேக்குது. எங்கடா பூனை கத்துதுன்னு பார்த்தா குவான் நின்னுட்டு இருந்த காருக்கு அடியில இருந்து தான் ஒரு பூனை கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பூனையை தூக்கி பாக்குறாங்க. அதை பார்த்தாலே தெரியுது அது வீட்டுல வளர்க்குற பூனைன்னு சொல்லி. ஏன்னா நகம் வெட்டி இருக்காங்க, பூனை மேல ஷாம்பு வாசம் அடிக்குது. சோ இது கண்டிப்பா தெருவில் சுத்துற பூனை எல்லாம் கிடையாது, வீட்டுல வளர்க்குற பூனை தான் அப்படின்றது நல்லா தெரியுது. ஒருவேளை இவங்க கண்டுபிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட பூனையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா பூனை எப்படி சார் நமக்கு விக்டிமோட வீட்டை காமிக்கும்,
ஒருவேளை அவளுக்கு வீட்டுக்கு போற வழி தெரிஞ்சிருந்தா அவளே போயிருக்க மாட்டாளா? தெரியாம தானே இங்க ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சூடாமணி சொல்லிட்டு இருக்கா. வீட்டுக்கு போகலன்னா என்ன, விக்டிமோட கார் அதுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த காரை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கான். ஃபுல்லா ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு இருக்கான். அவன் பேக்ல இருந்து ஒரு பெரிய சைஸ் கத்திய கையில எடுக்கிறான். அந்த கத்தியை எடுத்துட்டு இவங்கள நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் யாரு என்னன்னா நமக்கு காமிக்கல. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஜோகா ஒரு டீமோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரா, அதனால இந்த கத்தியை வச்சிருந்தவன் அப்படியே பின்வாங்கிடுறான். இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த காரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. குவான் தான் உள்ள போய் சீட்ல உட்காந்து பாக்குறான். கார் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான், ஸ்மெல் பண்ணி பாக்குறான், எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துட்டு இருக்கானா. அப்ப அவனுக்கு அந்த கார்ல இருந்து கார் ஓனரோட டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குது. அந்த லைசன்ஸ்ல அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸ் வச்சுட்டு அவங்க போய் அந்த வீட்டை தேடி பாக்குறாங்க. ஜோகா கேக்குறான், எப்படிடா சொல்ற இதுதான் அந்த விக்டிமோட வீடுன்னு? ஒரு பூனை இருந்துச்சுன்றதுக்காக இதை நம்ம விக்டிமோட வீடுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஜோகா கேக்குறானா. இது விக்டிமோட வீடா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனோட கார்ல நான் உட்காந்து பார்த்தேன். அவனோட ஹைட்டும் என்னோட ஹைட்டும் ஒரே ஹைட் தான். சீட்டு கரெக்டா என்னோட ஹைட்டுக்கு கரெக்டா இருந்துச்சு. ஆனா ஸ்டியரிங் தூரமா இருந்துச்சு. அப்படின்னா அவன் என்னை விட பாடியா இருப்பான்னு அர்த்தம். கார்ல எங்கேயுமே எனக்கு சிகரெட் கிடைக்கவே இல்லை. ஆனா காரோட ரூஃப்ல எனக்கு சிகரெட்டோட ஸ்மெல் வந்துச்சு. சோ கண்டிப்பா நம்ம தேடிட்டு இருக்க விக்டிம் இவனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல ஆளாருக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப குவான் போய் ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறான். வெளியே பார்த்துட்டு டக்குன்னு வாட்ச்ல டைமையும் பாக்குறான். அந்த சமயத்துல அங்க வெளியே அந்த சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சிகப்பு கலர் ஹெல்மெட் போட்டுட்டு ஒருத்தன் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான். அதை குவான் பாக்குறான். இவன் தான் கத்திய வச்சுட்டு பின்னாடி வந்தானாங்கிறது தெரியல, அதை குவான் பார்த்தானாங்கிறதும் தெரியல. ஆனா அப்போ இந்த சூடாமணி திடீர்னு கத்துறா. என்னடா கத்துறான்னு போய் பார்த்தா அந்த வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ் பார்த்துட்டு தான் அவ கத்துறா. உள்ள திறந்து பார்த்தா இவங்க தேடிட்டு இருந்த அந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட தலையும் வலது கையும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இருக்கு. அந்த வலது கையில டாட்டூ இருந்திருக்கு. சோ அதை பார்த்தோ இல்ல அந்த விக்டிமோட முகத்தை பார்த்தோ அந்த கில்லரை நம்ம கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக தான் அதை இங்க மறைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறதையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் ஏதோ ஆன்லைன் கேம் டெஸ்ட் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்லயே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு சம்பளம் கூட டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதனால அவனுக்கு வீட்டை விட்டு வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுல உட்காந்தே வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த விசாரிச்சுட்டு வந்து சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக குவான் மேபி இவன் டிரைவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான்னு தெரியல. ஒருவேளை குவானோட கணிப்பு இங்க தப்பா போச்சான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இவன் இந்த வீட்டுல தனியாலாம் இல்ல, கூட ஒருத்தன் இருக்கான். வீட்டை ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. லேண்ட்லார்டு கிட்ட விசாரிச்சப்போ அவனோட பேரு யுவான். அவனுக்கு வயசு 26 ஆகுது. ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. வீட்டுல இருக்க கைரேகையெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க கிட்ட தான் ஆல்ரெடி கில்லரோட கைரேகை கிடைச்சிருச்சு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணி பார்த்ததுல அதுல ஒரு சில கைரேகை அந்த கில்லரோட கைரேகையோட மேட்ச் ஆகுது. இந்த வீட்டுல இருந்ததே 2 பேரு. ஒருத்தன் செத்து போயிட்டான் விக்டிம். அப்ப இன்னொருத்தன் தானே கில்லரா இருக்கணும். அப்ப கூட இருந்த அந்த யுவான் தான் கில்லரா இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ரூம் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த கிட்னி ஃபெயிலியரான ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ற மிஷினை இவன் கையிலேயே செஞ்சு வச்சிருக்கான். ஹேண்ட்மேடா. டயாலிசிஸ் பண்றது ரொம்ப காஸ்ட்லி. அதை பண்ண முடியாதுங்கிறதுனால இவன் சொந்தமாவே மிஷின் செஞ்சிருக்கான் போல இருக்கு. அப்ப கண்டிப்பா இவனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை டாக்டர் யானா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் போய் விசாரிக்க வேணாம், டைரக்டா எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஆள் அனுப்புங்க, அவன் எங்க இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜோகோ சொல்லிட்டு இருக்கானா. அவன் கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்லாம் இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஃபுட் டெலிவரி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த குவான் சொல்றான். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்ப சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சிகப்பு கலர் ஹெல்மெட் போட்டுட்டு ஒருத்தன் சைக்கிள்ல போனதை குவான் பார்த்தான் இல்லையா, அவனுக்கு பின்னாடி இந்த ஃபுட் டெலிவரி பண்ற பேக் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் இருந்ததை அவன் பார்த்திருப்பான். சோ அவன் தான் அந்த கில்லர் அப்படிங்கறத குவான் கெஸ் பண்றான். அவன்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு. அதை வச்சுதான் அவன் ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு யூஸ் பண்றான். அந்த ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு வச்சிருக்கிற அந்த பேக்ல தான் இவன் இந்த உடல் உறுப்பெல்லாம் கட் பண்ணி அது உள்ள வச்சுதான் அவன் எடுத்துட்டு போய் எல்லா இடத்தையும் டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். அதனாலதான் அந்த பேக் எடுத்துட்டு போகும்போது மத்தவங்க கண்ணில் அவன் படவே இல்லை. அப்படிதான் அவன் ஜியாவோட வீட்டுக்கும் போயிருக்கான். ஏன்னா அவங்க அண்ணன் வீட்டுல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கான். அப்படிதான் அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கான். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது கூட அவன் சின்ன சைஸ் எலக்ட்ரிக் சைக்கிள் தான் வச்சிருந்திருக்கான். சோ அதை வச்சு ஏதோ அப்பார்ட்மெண்ட் சந்துக்குள்ள எல்லாம் புந்து போயிருப்பான் போல இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் அவன் யூஸ் பண்ணவே இல்லை. அதனாலதான் எந்த சிசிடிவிலையும் அவன் மாட்டவே இல்லை. அவன் போய் முதல்ல சியாவோட அண்ணனை கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவனை துண்டு துண்டா வெட்டியிருக்கான். அந்த சமயத்துல இந்த சியா திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால வேற வழி இல்லாம தான் அவன் சியாவை வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அதனாலதான் ஹால்லயே ரத்தம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த குவான் கண்டுபிடிச்சு சொல்றான். ஆனா இங்க குவான் அந்த கில்லரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல அந்த கில்லர் அங்க குவானோட வீட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவன் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ்ல ஜியானை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவன் கூட கொலை பண்றது நிறுத்திட்டு நியூஸ் கவனிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டே இப்ப நேரா குவானோட வீட்டுக்கு தான் போறான். அங்கதான் ஜியான் இருக்கான்ற விஷயம் இவனுக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. அந்த வீடெல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த கில்லரோட பெட்டை தூக்கி பார்க்கும்போது அங்க அந்த இடத்துல அவனோட பேட்ச் இருக்கு. அந்த பேட்ச்ல அவனுடைய நம்பரும் இருக்கு. வேலை பார்க்கும்போது பேட்ச் போட்டுப்பாங்க இல்லையா, அந்த நம்பருமே இருக்கு. அந்த நம்பரை கேட்டதுமே குவான் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவங்க முதல் நாள் பார்க்ல வந்து அந்த டெட் பாடிஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒருத்தன் போன் பண்ணிருப்பான். சார் உங்க வீட்டுக்கு நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கேன், ஃபுட்டை வாசல்ல வச்சுட்டேன், என்னோட பேட்ச் நம்பர் கொடுத்துட்டு போறேன், எனக்கு ரேட்டிங் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் கால் பண்ணிருப்பான் இல்லையா,
அவன் சொன்ன அந்த பேட்ச் நம்பரும் இங்க இருக்கிற அந்த பேட்ச் நம்பரும் ஒரே பேட்ச் நம்பர் தான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கான். அதே சமயம் அந்த கில்லர் அங்க குவானோட வீட்டு வாசல்ல தான் போய் நிக்கிறான். கதவை தட்டுறான். டேய் ஜியான், நீ உள்ளதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜியான் அங்க சிசிடிவி கேமரா வழியா பாக்குறான். எவனோ ஒருத்தன் நின்னு இவன் பேரை சொல்லி அங்க கதவை தட்டிக்கிட்டு இருக்கான்றது நல்லாவே தெரியுது. கையில ஏதோ ஒரு ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு மெதுவா போய் கதவை திறக்கிறான். கட் பண்ணா இங்க குவானோட போன் அடிக்குது. இவன் ஒரு மாதிரி ஷாக்லயே நின்னுட்டு இருக்கான். சூடாமணி தான் கூப்பிட்டு, சார் உங்க போன் அடிக்குது அப்படின்னு சொல்றா. எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு நம்பர் தான். யாருக்கும் தெரியாத மாதிரி மெதுவா அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டு போன் அட்டன் பண்றான். அந்த பக்கம் பேசுறது அந்த கில்லர் தான். என்னப்பா, என்னோட ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே. நானும் உன்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நான் உன்னோட அந்த ரகசியத்தை முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன். நீ உடனே இங்க வா பாப்போம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ மட்டும் இப்ப இங்க வரலன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து நான் சத்தம் போட்டா போதும். போன் பண்ணி யாரையும் கூப்பிடணும்னு கூட அவசியம் இல்ல. நான் சத்தம் போட்டாலே உன்னோட ரகசியம் வெளியில வந்துரும். உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி அந்த கில்லர் மிரட்டுறான். இவனுக்கு வேர்த்து போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே வந்து நிக்கிறான். இவனை பத்தி ஜோகோவுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கு. இவனோட முகம் கொஞ்சம் மாறினா கூட அவன் கண்டுபிடிச்சிடுறான். ஜோகோ வந்து கேக்குறான், என்னாச்சு குவான், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குறானா. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குவான் சமாளிக்கிறான். நேத்து நைட் எல்லாம் நீ தூங்கவே இல்ல, நாம தான் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நீ வேணா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போக சொல்றான். சூடாமணி நானும் கூட போகணுமா சார் அப்படின்னு கேக்குறா. நீ தானே தூங்கல, போய் நீயும் ரெஸ்ட் எடு, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். குவான் அங்க இருந்து அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு தாண்டுற வரைக்கும் கேஷுவலா நடந்து வந்தவன் அந்த அபார்ட்மெண்ட்டை தாண்டினதும் அவன் பாட்டுக்கு தலை தெறிக்க ஓடி வரான். ஒரு டாக்ஸியை பிடிச்சு நேரா வீட்டுக்கு வந்தா அந்த கில்லர் ஜியான் முன்னாடி துப்பாக்கியை நீட்டிட்டு நின்னுட்டு இருக்கான். அதுவும் ஹேண்ட்மேட் துப்பாக்கி போல இருக்கு, ஒரிஜினல் மாதிரியே தெரியல. டேய் என்னங்கடா, நீங்க என்ன விட பெரிய கில்லாடியா இருப்பீங்க போல இருக்கு, பெரிய வேலையெல்லாம் பாத்துருக்கீங்க, ரெண்டு பேரும் அச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கீங்களே, எனக்கு தெரியும் நீங்க என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்றான். எதுக்காகடா நீ அவங்களை எல்லாம் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி குவான் வந்ததும் கேக்குறானா. யார கேக்குற அப்படின்னு அவன் ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறான். உன் கூட ரூம்ல இருந்தானே அவனை, ஜியாவோட அண்ணனை, இவங்க மூணு பேரையும் நீ எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஏன்னா அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல, அவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சிங்க. சூரிய வெளிச்சமே படாம இருட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கவங்கள கரப்பாம்பூச்சின்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாரும் கரப்பாம்பூச்சிங்க தான், அதனாலதான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சத்தியமா அவங்கள கரப்பாம்பூச்சின்னு நான்லாம் சொல்லல, அவன் தான் சொன்னான், நான் சொல்லவே இல்ல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆக்சுவலா இந்த கில்லருக்கு கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருக்கு. இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறான், இவங்கிட்ட நிறைய காசும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், வேலை பாக்குறான், ஆனாலும் இவன் ஹெல்த்தியாவே இல்ல, கூடி சீக்கிரம் சாக போற நிலைமையில தான் இருக்கான். ஏன்னா இவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அவனுங்க எல்லாம் ஒழுங்கா வேலையும் பாக்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்க மட்டும் ஹெல்த்தியா இருக்காங்க இல்லையா, அதனால அவங்கள பார்த்து இவனுக்கு பொறாம, எனக்கு அவங்கள பார்த்து பொறாம தான், அதனாலதான் அவங்கள கொன்னேன், அவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சிங்க தான், அதனாலதான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சியா என்னடா பண்ணா, அவ கஷ்டப்பட்டு தானே வேலை பாக்குறா, உனக்கு அவளை பார்த்தும் கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேக்குறானா. அவளை பார்த்தா எனக்கு கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லாம் தெரியல, ஆனா அது என்னோட ஃபால்ட் கிடையாது, நான் அவங்க அண்ணனை தான் கொலை பண்ணேன், ஆனா தப்பான நேரத்துல அந்த பொண்ணு அங்க வந்துட்டு அதனாலதான் அவளையும் கொலை பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா அவளும் சாகிறதுக்கு தகுதியானவதான், ஒரு கரப்பாம்பூச்சிக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கால, அதனால அவளும் சாகிறதுக்கு தகுதியானவதான். ஏன் தோ இவன் கூட கரப்பாம்பூச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜியானை கைய காமிக்கிறான். ஏன்னா அவனும் இருட்டுல வீட்டுக்குள்ளேயே தானே உட்காந்துருக்கான், இவனும் சாகிறதுக்கு தகுதியானவன் தான். இவனை எல்லாம் நான் கொன்னேன்னு வச்சுக்கோ, போலீஸ் இவனை தேடிட்டு இருக்காங்க, என்னையெல்லாம் ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் முன்னாடி துப்பாக்கி நீட்டுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.